ஹல்லேலூயா. தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம் அப்பா, உம்மை வரவேற்கிறோம் அப்பா, உம்மை வரவேற்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக. ஓ தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, இயேசுவே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம் மகிமையா நீரப்பிடும் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக. இந்த ஆராதனை முழுவதும் அப்பா உம்முடைய கரம், ஹல்லேலூயா, எங்களை நீர. ஒரு விசை கூட தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, உம்முடைய மகிமை இந்த இடத்தை முழுவதும் மூடட்டும் அப்பா. உம்முடைய அளவில்லாத பிரசன்னம், மகிமையால் எங்களை நிரப்புவீராக ராஜா. நிரப்பிடும் எங்கள் அப்பா, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக அப்பா. உம் மகிமையா. அப்படி இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி செய்யப்படுகிறது போல் அந்த பூமியில உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. நாமம் உயரணும், நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம் அப்பா. பாடுவோம், சபையாய் உம்மை பாடுவது எவ்வளவு இன்பமா இருக்கிறது அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கரங்களை அசைத்து ஆவே ஹாலே ஹல்லேலூயா, யாவே ஹாலே ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல அதிகமாய் உலாவை கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. எங்கள் கூட இருந்தப்பா ஆராதிக்க, முழு பலத்தோடு ஆராதிக்க, விடுதலையோடு ஆராதிக்க நீ உதவி செய்வீராக ராஜா. சோர்வாய் இல்லை, விடுதலையோடு ஆராதிக்க உதவி செய்வீராக அப்பா. உற்சாகமாய் ஆராதிக்க உதவி செய்வீராக. நீரே பொறுப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா.
நன்றி அப்பா. இந்த நேரத்தில் கூட இந்த 2026 அதில் முதலாவது மாதம் முடிகிற கடைசி தருணத்தில் வந்திருக்கிறோம். கடைசி சண்டே, ஜனவரியோட கடைசி சண்டே. ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்றே தெரியல. அவ்வளோ ஆச்சரியமாய், அவ்வளோ அற்புதமாய், அவ்வளோ அதிசயமாய், அவ்வளோ அழகாய் நம்மளை நடத்தி வந்தார். அது கொஞ்சம் நினைத்து பாருங்களேன். நம்ம அந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம நினச்சிருக்கலாம், எப்படி இந்த வருஷத்தை ஓட்ட போகிறோம். அழகாக ஒரு மாதத்தை அவர் நடத்தி வந்தார். அதை எண்ணினவர்களாய் ஹல்லேலூயா அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் வேண்டும் அப்பா. மீதியான மாதங்களையும் கடக்க நீர் எங்கள் வாழ்க்கையில் வேண்டும் என்று சொல்கிற மாத்திரம் நீங்கள் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அப்பா, நீர் இந்த வருடம் முழுவதும் அப்பா எங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறீங்க அப்பா. இந்த வாழ்வை நீர் கொடுத்த இந்த வாழ்வை நீங்கள் இல்லாமல் நான் கொஞ்சம் கூட என்னால் நினச்சி பார்க்க முடியல அப்பா. நீர் வருவீராக அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீர் போதும் அப்பா. நீரின்றி வாழ்வேது, நீரின்றி வாழ்வேது அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம். எவ்வளவோ வார்த்தைகள் நம்ம கேட்டிருப்போம். ஆனாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்ம அவருடைய வார்த்தையை கேட்க வரோம் பார்த்தீங்களா. அந்த 1.5 மணி நேரமாக இருந்தால் கூட அவருடைய வார்த்தை, அவருடைய பாதத்தில் நம்ம அமர வரோம் பார்த்தீங்களா. அது போல நம்ம 100 ஆண்டு செலவிட்டாலும் போதாது. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் அவ்வளவு அருமையானது. ஹல்லேலூயா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். சொல்லுங்க பார்க்கலாம். பல கோடி ஆமாப்பா நான் கேட்ட போதும் இயேசுவே நீ சொல்லும் அந்த ஒரு வார்த்தைக்காக ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே. ஓராயிரம் வார்த்தை நான் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. எனக்கு உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா. இயேசுப்பா, உம் நினைவின்றி மகிழ்வேறு தேவா. நீரின்றி உண்மையாக உணர்ந்து சொல்லுவோமாப்பா. நீர் இல்லாத வாழ்க்கையினால நினைத்து கூட பார்க்க முடியல அப்பா. மகிழ்வேறு தேவா. நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி கோடி நான் கேட்ட போதும் இயேசுவே நீ பேசும் அந்த ஒரு வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே. ஓராயிரம் வார்த்தை நான் வாழுமே. வார்த்தையில் உண்டு அற்புதமே. எனக்கு உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. பார்க்கலாம். நீரின்றி வாழ்வேன், நீரின்றி வாழ்வேது
துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, நீரின்றி வாழ்வேது இசையா, நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இசையா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, செய்தீரையா, அதை நான் என்ன என்று சொல்லி துதிப்பேன் அப்பா. மறுபடியும் சொல்லுவோமா, எத்தனை எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உண்மையாய் நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. நீரின்றி வாழ்வேது இசையா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் எங்களோடு பேசும் பேசுங்க ஒரு அப்பா. வார்த்தை போதும். எங்களோடு பல பேசுகிறார். கோடி வார்த்தைகள் உம்முடைய நான் வார்த்தை கேட்ட எங்களுக்கு ஆறுதல் போதும் அளித்ததே. இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது செய்யா, நினைவின்றி மகிழ்வேது வேற என்ன மகிழ்ச்சி அப்பா எங்களுக்கு. நீரின்றி வாழ்வேது இசையா, இசையா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. எங்கும் நிறைந்த யெகோவாயே எலோஹிம். ஆராதனை உமக்கே. Thank you, Jesus. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை
துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் எல்லாம் மறக்கிற ஒரே இடம் அவருடைய சமூகம். துதித்து மகிழ்ந்திருப்பே. சமூகம் எல்லா துயரம் மறந்திருப்பே. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. என்னை விட்டு எடுபடாத எங்கள் நல்ல பங்கு நீர்தானையா. எங்கள் நல்ல பங்கு நீர்தானையா. எத்தனை பேரால உண்மையா சொல்ல முடியும்? நல்ல பங்கு நீர்தானையா. எங்கள் நல்ல பங்கு நீர்தானையா. இயேசுவே, நல்ல பங்கு நீர்தானையா. அபிஷேகித்து அழைப்பவரே, எங்கள் ஆறுதல் நாயகரே. அபிஷேகித்து அழைப்பவரே, எங்களை அணைத்து ஆறுதல் நாயகரே. எங்கள் ஆறுதல் நாயகரே. உண்மையாய் சொல்லுவோமா? எங்கள் ஆறுதல் நாயகரே. எங்கள் ஆறுதல் நாயகரே. எங்கள் ஆறுதல் நாயகரே. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து பாதம் அமர்ந்திருப்பதே நான் விரும்புகிறேன். ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உம்மை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உம்மை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஆறுதல் ஆறுதல் நாயகரே. எங்கள் 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 ஆறுதல் நாயகரே. நல்லா கைகளை தட்டி ஹalleluya பா, எங்களை அபிஷேகித்து அணைத்த தேவன், எங்களை அபிஷேகித்து எங்களை அழைத்து நாங்கள் சோர்ந்து போன நேரங்களில் எங்களுக்கு பலனை தந்து எங்களை தேற்றினீரே. அபிஷேகித்து அணைப்பவரே, எங்கள் ஆறுதல் நாயகரே. எங்களை அபிஷேகித்து அபிஷேகித்து அணைக்கிற ஒரே தேவன் அவர். ஆறுதல் நாயகரே. எங்கள் ஆறுதல் நாயகரே. எங்கள் ஆறுதல் நாயகரே. எங்கள் ஆறுதல் நாயகரே. எங்கள் ஆறுதல் நாயகரே. நன்றி ஆவியானவர். வருஷ துவக்கத்திலேயே எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி எங்களை அபிஷேகிப்பீராக ராஜா. எங்கள் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புவீராக ராஜா. எங்கள் ஆவி தொய்ந்து போகாதபடி, ஓ வருஷ ஆரம்பத்திலேயே அப்பா எங்களுடைய ஆவி தொய்ந்து போகாதபடி, உமக்கு காத்திருக்கும் போது நாங்கள் விசுவாசத்தில் சோர்ந்து போகாதபடி, ஹalleluya அப்பா எங்கள் விசுவாசத்தில் பலன் உள்ளவர்களாய், அபிஷேகத்தில் அப்பா அனல் உள்ளவர்களாய், ஹalleluya எழும்ப உதவி செய்வீராக ராஜா. உதவி செய்வீராக அப்பா,
உதவி செய்வீராக ராஜா. ஹalleluya. சோர்ந்து போன இருதயத்தை நீ தேற்றுவீராக அப்பா. உடைந்த உள்ளத்தை நீ தாங்குவீராக ராஜா. ஹalleluya அப்பா. உமக்கு காத்திருக்கிறவர்கள் ஹalleluya ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க ராஜா. அதை சுதந்தரித்துக் கொள்ள ஹalleluya எங்களுக்கு பலனை தருவீராக ராஜா. எங்களை ஆயத்தப்படுத்துவீராக ராஜா. எங்களை ஆயத்தப்படுத்துவீராக அப்பா. எங்களை ஆயத்தப்படுத்துவீராக ராஜா. எங்கள் ஆத்துமாவை ஆயத்தப்படுத்துவீராக ராஜா. அவர் சரீரத்தில் உள்ள பலனை மட்டும் அவர் ஆற்ற போதுமானவர் அல்ல. பலனற்ற நம்முடைய ஆவியும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya அப்பா. இந்த வேளையில நம்ம ஆவியில ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கலாம். விசுவாசத்துல சோர்ந்து போய் வந்திருக்கலாம். அவர் சொல்கிறார், நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் வந்தாலும் அது எல்லாவற்றிலும் அவர் நின்று அவர் பாதுகாத்து அவர் விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். காத்திருக்க பழக வேண்டும். அந்த அனுபவத்தை தருவீராக ராஜா. எங்களுக்கு அந்த அனுபவத்தை தருவீராக ராஜா. உம்முடைய பிரசன்னத்துல உம்முடைய பாதத்துல அமர்ந்திருக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக ராஜா. நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை என்று பார்த்திருக்கிறோமே அப்பா. ஏன்னா நீர் அவருடைய கைகளை பிடித்து நீர் தாங்குகிறீர் ராஜா. நீர் தாங்குகிறீர் அப்பா. நீர் தாங்குகிறப்பா. நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவரை தாங்குவார். நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு. அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். சொல்லுங்க பார்க்கலாம். காத்திரு நீ என் ஆத்துமாவை நீ காத்திரு. கொஞ்சம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திரு. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. இந்த வருடத்தில் அவர் அற்புதம் செய்வார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. என் இயேசு நன்மை செய்ய ஒருவர் உண்டு. அவர் நித்தமும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். உனக்கு உண்டு. காத்திரு நீ காத்திரு. பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு. இந்த வருடத்தில் அவர் நன்மையாய் முடிய பண்ணுவார். காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இயேசுவே காத்திரு நீ காத்திரு. பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு. பொறுத்திருப்பேன் ராஜா. அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு. பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு. பூமியை சுதந்திரமாய் எனக்கு தருகிறார் சொல்கிற மாத்திரம் கைகளை உயர்த்தி நன்மை செய்ய அவர் இன்னும் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஓ எனக்கு அவர் நித்தமும் செய்ய போதுமானவராக
யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு அதுதான் விசுவாசத்தின் உச்ச. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் ஆமாப்பா, உம்மையே நம்புவேன், நான் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை உம்மை மாத்திரம் நம்புவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் என் இயேசு ஒருவரை இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருப்பேன், 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 பொறுத்திருப்பேன், பொறுத்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன் காரியம் வாய்க்கும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருப்பேன் காத்திருப்பேன் இனிமேல் நான் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன் அமர்ந்திருப்பேன். அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன் காரியம் வாய்க்கும் காத்திருப்பேன், காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன், அமர்ந்திருப்பேன். அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன் காரியம் வாய்க்கும் Thank you, Jesus, அப்பா. நான் காத்திருப்பேன் ராஜா, நான் காத்திருப்பேன் அப்பா. நான் உம்முடைய காலம் வர வரைக்கும் காத்திருப்பேன் ராஜா. பொறுத்திருப்பேன் அப்பா, அமர்ந்திருப்பேன் அப்பா. அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறியும் அப்பா. இந்த வருடத்தில் உம்முடைய மகிமைக்கென்று எங்களை எடுத்து பயன்படுத்த போவதற்கா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. விசுவாசத்திலே தேறினவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. வேதத்தில் கிதியோனை பார்க்குறோம். அவர் பயந்து, மீதியானவர்களுக்கு பயந்து அவர் ஓரமா நெற்கதிரிகளை செய்துட்டு இருந்தார். அந்த நேரத்தில் தேவனானவர் வெளிப்பட்ட பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமும் கூட ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கள் பிதாக்கெல்லாம் பண்ணிடுறேன், இந்த மாதிரி பண்ணிடுறேன், அந்த மாதிரி பண்ணிடுறேன்னு அவர் சொல்றாரு. அவர்கிட்ட விசுவாசம் இல்லை என்பதனால அவர்கிட்ட விசுவாசம் இல்லை என்பதனால அவர் அந்த கேள்வியை கேட்கல. அவர்கிட்ட விசுவாசம் இருந்தது, ஆனால் விசுவாசத்துல சோர்ந்து போனவராக இருந்தார். ஏன்னா சொந்த தகப்பன், சொந்த ஜனங்களே, இஸ்ரவேல் ஜனங்களே, தேவனுடைய நன்மையை கண்ட ஜனங்களே பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டி அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த மீதியானவர்களை ஜெயிக்க, அவர்களிடத்திலிருந்து ரட்சிக்க, இஸ்ரவேல் மக்களை ரட்சிக்க இந்த கிதியோனை ஆண்டவர் தெரிந்தெடுத்த காரணம் அது ரொம்ப அழகாக வேதத்தில் போட்டிருக்கும். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக போட்டிருக்கும். He turned unto him. ஆண்டவர் அவரிடத்துல திரும்பி பார்த்தாராம். கிதியோனுடைய விசுவாசத்தை கண்டு, நீ இருக்கிற இந்த பலத்தோடே போ, மீதியானவரை வென்று விடுவார். ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க இருக்கிற இந்த பலத்தோடே இருங்க. உங்களுக்கு இருக்க வேண்டியது விசுவாசம் மட்டுமே, விசுவாசம் மட்டுமே. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். விசுவாசத்தை சோர்ந்து போகாதபடி எங்கள் ஆவியை நீ உயிர்ப்பிப்பீராக ராஜா, எங்கள் ஆவியை உயிர்ப்பிப்பீராக ராஜா, எங்கள் ஆவியை உயிர்ப்பிப்பீராக ராஜா, உயிர்ப்பிப்பீராக. ஆவியானவரே, கேட்கிற ஒவ்வொருவரையும் நீரப்பா உயிர்ப்பிப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, நன்றி 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 அப்பா. காத்திருக்கிற நாட்களில் அப்பா எங்கள் விசுவாசம் தொய்ந்து போகாதபடி உமக்காக காத்திருக்கிற நாட்களில் புது பலனடைய நீர் எங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டீரா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி ஆவியானவரே. கடைசியாய் சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. காத்திருப்பேன் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன் பொறுத்திருப்பேன், காரியத்தை வாய்க்க செய்கிறவர் அவரே. காத்திருப்பேன் காத்திருப்பேன், அவர் பாதத்திலே அமர்ந்திருப்பேன், அவர்
மேல் நம்பிக்கை வைப்பேன் காரியமாய். நல்ல கைகளை தட்டி ஹalleluya, நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, முழு பலத்தோடு கைகளை தட்டி நீங்கள் முழு பலத்தோடு அவருக்கு நன்றியை செலுத்தும் போது ஹalleluya, எங்கள் விசுவாசத்தை நீ பலப்படுத்துவீராக ராஜா, எங்கள் விசுவாசத்தை நீ பலப்படுத்துவீராக ராஜா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நீர் எப்படி உயிர்ப்பித்தீரோ ராஜா, அது போல எங்களுடைய சரீரத்தையும் எங்கள் ஆவியும் நீர் உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்கிறீங்க ராஜா. வல்லமையுள்ள தேவன் நீர் அந்த ஆண்டு நடத்துவீராகப்பா, மகிமையான காரியங்களை செய்வீராகப்பா. எங்கள் மூலமாய் நீர் மகிமைப்பட போறதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. நீரே பொறுப்படுத்த பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா துதியும் எல்லா கணமும் ஒருவருக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை முதல் ஆராதனை 6:30 மணி முதல் 8 மணி வரையும், இரண்டாவது ஆராதனை 9 மணி முதல் 10:30 வரையும் நடைபெறும். முடிந்த பிற்பாடு 10:45 முதல் 12 மணி வரை சண்டே கிளாஸ் நடைபெறும். ஒவ்வொரு வாரமும் கேர்சல் பைபிள் டியூஷன் ஒவ்வொரு ஏரியாவில் நடைபெறுகிறது. விசுவாசிகள் கலந்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பிள்ளைகளை பைபிள் டியூஷனுக்கு அனுப்பி வையுங்கள். வியாழக்கிழமை மாலை அன்பின் ஊழியம் நடைபெற்றது. அந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவர்களுக்காகவும் கொடுத்தவர்களுக்காகவும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்லறை தோட்டத்திற்கென்று வாக்கு பண்ணினவர்கள் அநேகர் கொடுத்திருக்கிறீர்கள். இன்னும் வாக்கு பண்ணினவர்கள் மீதி உள்ள தொகையை தயவாய் கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம் சபையில் வைத்து நடைபெறும். அதேபோல் நமது சபை போதகருக்காகவும் போதகர் குடும்பங்களுக்காகவும் சபை தேவைகளுக்காகவும் நீங்கள் அனுதினமும் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கையை கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கையை கொண்ட மனுஷன் பாரத்தை வைத்து விட்டே அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் மரம் உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கையை கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நீர்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிராமரம் போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன். நீர்கால்கள் ஓரம்
காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிராமரம் போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன். உம் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா, வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களே நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த வேத பகுதியை வாசிக்க போகிறோம். எல்லாரும் இடங்களை எழும்பி நின்று அந்த 2 வசனங்களை வாசிப்போம். நம்ம எல்லாரும் இடங்களை எழும்பி நின்று எல்லாரும் எங்கள் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம். ஆண்டவரே, உம்முடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க எங்கள் மனதை புதிதாக்குவீராக. உங்கள் சமூகத்தில் எங்களை தருகிறோம், எங்களோடு நீங்கள் பேசுவீராக. ஹல்லேலூயா. அப்பா, உம் திரு சித்தம் நன்றாட உணவையா நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பே. அப்பாவும் திரு சித்தம் நன்றாட உணவையா நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திரு. இயேசுதேவா அர்ப்பணித்தே, இயேசுதேவா அர்ப்பணித்தே, என்னையே அர்ப்பணித்தே. இயேசுதேவா அர்ப்பணித்தே, என்னையே அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில்
ஒரு அர்ப்பணிப்போடு சொல்வோமா அவரை பார்த்து? என் ஆத்மாவும் சரீரமும், என்னுடைய ஆத்மாவும் சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர்க்கே பரிசுத்த ஜீவ பலியாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறாமே. இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறாமே. இனி வாழ்வது நானல்ல, எங்களை பரிசுத்த ஜீவ பலியாக உங்க சமூகத்தில் தருகிறோம். ஆண்டவரே, அதுவே நாங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஒவ்வொரு இருதயத்திற்கும் ஏற்ற வார்த்தையை ஆவியானவரே நீங்க தந்தருள்வீராக. எங்களை முழுவதுமாக உங்க திரு சமூகத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். நமக்கு சபையில் அதிகாலை ஜெபம் தினந்தோறும் நடைபெறுகிறது. 5:30 6 மணி வரை அதிகாலை ஜெபத்தில் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். அதே போல் 11:30 12 மணி வரைக்கும் கான்ஃபரன்ஸ் பெயர் நடைபெறுகிறது. அதிகாலையில் கூகுள் மீட்டில் நடைபெறுகிறது. 11:30 கான்ஃபரன்ஸ் மூலமாக ஃபோன் கால் மூலமாக நடைபெறுகிறது. அதே போல் நம்முடைய ப்ரேயர் டீம் மாலையிலும் சபையில் வந்து ஜெபிக்கிறார்கள். தேவன் தருகிற உற்சாகத்திற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். காலை மதியம் மாலை 3 நேரமும் நம்முடைய சபையில் ஜெபம் நடக்கிறது. அல்லேலூயா. அவ்வளோதான். அல்லேலூயாவா? அல்லேலூயா. அல்லேலூயா சொன்ன எல்லாரும் 3 ஜெபத்திலே வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் வாய்ப்பில் ஏதாவது ஒரு ஜெபத்திலாவது தினந்தோறும் கலந்து கொள்ளுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்முடைய ஆராதனை நேரத்தையும் 1.5 மணி நேரத்திலிருந்து 1.25 மணி நேரமாக மாற்றலாம் என்று யோசித்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பரவாயில்ல. அல்லேலூயா. ஓகே, நீங்கள் எல்லாரும் அதை ஆமேன்னு சொல்கிறது போல் இருக்குது. சரி, ஏற்றுக்கொள்வோம். இந்த ஜனவரி மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நாம் வந்திருக்கிறோம். என்னுடைய இருதயத்தில் தேவன் தந்த ஒரு வார்த்தை, நேற்று இதற்காக ஜெபித்து கொண்டிருந்த போது தேவன் தந்த ஒரு வார்த்தை, உங்கள் மனம் புதிதாகிறதினால். இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக வந்திருக்கிறோம். தேவன் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நமக்கு அவருடைய வார்த்தையை தந்திருக்கிறார். 29:11 வசனத்திலிருந்து, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம் மீது வைத்திருக்கிற நினைவுகள், அதை நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்று இந்த புதிய வருடத்திலே உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். அப்போ அவருடைய சித்தம் என்ன? அதுதான் அவர் நம் மீது வைத்திருக்கிற நினைவுகள். அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ரோமர் 12:2 வாசிக்கிறது போல, தேவனுடைய நன்மையும் பரிபூரணமும் பூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் என்ன, the plans which he has for us, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்மளுடைய மனம் புதிதாக வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது renew your mind, renew, அதை புதிதாக்குங்கள். எதை? நம்முடைய மனதை, நம்முடைய சிந்தையை புதிதாக்குவதினால் தேவ சித்தம் இன்னதென்று நம்மால் பகுத்தறிய முடியும் என்பதை இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஒரு வசனத்தை தியானிக்க போவதில்லை, இந்த முழு அதிகாரத்தையும் தியானிக்க நான் குறிப்பெடுத்து வைத்திருக்கிறேன். நேரம் எவ்வளவு தூரம் அனுமதிக்கிறதோ அதுவரை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. 12வது அதிகாரம் 1ஆம் வசனம் விதமாக ஆரம்பிக்கிறது. அப்படி இருக்க சகோதரரே என்று சொல்லி பவுல் ஆரம்பிக்கிறார். இந்த வார்த்தை அப்படி இருக்க என்று சொல்லும் பொழுது, இந்த ரோமர்கள் நிருபத்தில் இந்த வார்த்தை, அதாவது தமிழில் அல்ல, கிரேக்க மொழியில், இந்த ஒரிஜினல் லாங்குவேஜில்
4 முறை இதே வார்த்தை மீண்டும் மீண்டுமாக வருகிறது. ரோமர் எழுதின நிருபத்தில் 4 முறை. அப்போ 4 முறையும் எந்தெந்த இடத்தில் வருகிறது என்று எடுத்து பார்க்கும் பொழுது, முதலாவது ரோமர் 3:20 வருகிறது. அப்பொழுது அங்கே சொல்லுகிறார், இப்படி இருக்க நாம் எல்லாரும் குற்றவாளிகளாக தேவனுக்கு முன்பதாக நிற்கிறோம் என்கிற காரியத்தில் பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாண கிரியைகளினால் தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்படுவதில்லை. ரோமர் 3:20. அப்போ முதலாவது முறை இந்த வார்த்தை இப்படி இருக்க எப்போது வருகிறது? நாம் எல்லாரும் பாவிகள் என்று சொல்லி முதலாவது கன்க்ளூட் பண்றார். அடுத்து 2வது முறை இந்த வார்த்தை எப்போது வருகிறது என்றால் ரோமர் 5:1 வருகிறது. இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். அப்ப முதலாவது முறை சொல்லுகிறார் நாம் எல்லாரும் பாவிகள் என்று சொல்லி முடிக்கிறார். 2வது முறை 5:1 நாம் எல்லாரும் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். 3வது முறை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரோமர் 8:1 மீண்டுமாக இந்த வார்த்தை வருகிறது. ஆனபடி நான் தமிழில் வேறு வேறு வார்த்தைகள் இருந்தாலும் கிரேக்க மொழியில் ஒரே வார்த்தை. ஒவ்வொரு முறை கன்க்ளூட் பண்ணும் பொழுதும் அதை இப்படி இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். இப்படி இருக்க கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 3வது முறை எப்படி முடிக்கிறார்? உங்களுக்கு there is no condemnation. யாருக்கு? அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நம் எல்லாருக்கும் அவரோடு கூட இருக்கக்கூடிய நித்திய ஜீவனை தேவன் தருகிறார் என்று சொல்லி முடிக்கிறார். அப்போ 4வது முறை கடைசியாக இந்த புத்தகத்தில் வருகிறது தான் ரோமர் 12:1. 4வது முறை சொல்லுகிறார், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவன் பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். 4வது முறை சொல்லுகிறார், நீங்க என்ன பண்ணணும்? you have to dedicate yourself. முதலாவது நீங்க எல்லாரும் பாவிகள் என்று சொல்லி முடிக்கிறார். 2வது முறை இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார். 3வது முறை நீதிமானான நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி முடிக்கிறார். 4வது முறை நாம் நீதிமான்களாக இருக்கிற நாம் என்ன செய்யணுமா? நம்முடைய வாழ்க்கையை அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறார். ஸோ அந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது முதலாவது நாம் எதை அர்ப்பணிக்க வேண்டும்? விசுவாசிகளாக நீதிமானாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் அர்ப்பணிக்க வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லும் பொழுது வேகமாக நான் சொல்லி கடந்து செல்லுகிறேன். முதலாவது நாம் எதை அர்ப்பணிக்க விரும்புகிறார் என்றால் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ நாம் எதை அர்ப்பணிக்க பவுல் நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நீதிமானாக இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும், ஆக்கினை தீர்ப்புக்கு விளக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும், பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு சீஷனும் எதை அர்ப்பணிக்க வேண்டுமானால் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக. டெடிகேட் யுவர் பாடி. நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஜீவன் பலியாக ஒப்பு கொடுக்கணுமா? சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுப்பது? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது போல ஆட்டுக்கடாவை பலி செலுத்துவார்கள். அதே போல் நம்மளை பலி செலுத்த முடியுமா? அதுவல்ல. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை பலியாக ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லவில்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்தில்? சொல்லுங்க எல்லாரும். ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். பலிக்கும் ஜீவ பலிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பலி என்றால் ஒரு முறை என்ன பண்ணிடுறோம், அதை கொன்று விடுகிறோம், அதை பலியாக செலுத்துகிறார்கள். இன்றைக்கு அநேகர் அதை செய்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஆடையோ மாடையோ அல்லது ஏதாவது ஒரு மிருகத்தை பலியாக செலுத்துகிறார்கள். அதனுடைய உயிரை எடுத்து பலியாக செலுத்துகிறார்கள். ஆனால் இங்கே பவுல் நமக்கு கற்றுக் கொடுப்பது உங்களுடைய சரீரத்தை பலியாக செலுத்துங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக செலுத்துங்கள். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது NIV டிரான்ஸ்லேஷனில் பார்க்கும் பொழுது ஆஃபர் யுவர் பாடி as a living sacrifice. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்குது. நாட் as a sacrifice but as a living sacrifice. வாழுகிற பலியாக, லிவிங் sacrifice. நம்ம எல்லாருக்கும் ஈஸி. எதுனா ஒரு முறை நம்மை அர்ப்பணிப்பது ஈஸி, நம்முடைய வாழ்க்கையை கொடுத்துடலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் லிவிங் சாக்ரிஃபைஸா, ஒவ்வொரு நாளும் ஜீவ பலியாக வாழ்வது எளிதல்ல, அது சற்று கடினமானது.
ஒரு நாள் படுகிற கஷ்டம் எளிமை, ஆனால் ஒவ்வொரு நாளும் படுகிற அந்த லிவிங் சாக்ரிஃபைஸ் ஆகும். அப்படி வாழுகிற பலியாக அர்ப்பணித்த ஒரே நபர் பழைய ஏற்பாட்டில் ஈசாக்கு. ஈசாக்கு என்ன பண்ணார்? தன்னை பலியாக அர்ப்பணிப்பதற்கு முழு இருதயத்தோடு அர்ப்பணித்து தன்னுடைய அப்பா ஆபிரகாம் அவரை அந்த அது என்ன சொல்றது, ஆல்டர்ல, இதில் பலிபீடத்தில் வைத்து அவரை பலி செலுத்துவதற்கு தன்னை முழுவதுமாக ஈசாக்கு அர்ப்பணித்தார். ஆனால் ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லை. உன் மகன் மேல் உன் கையை போடாது என்று சொல்லுகிறார். பதிலாக அங்கே ஆட்டுக்கடாவை பார்க்கிறார்கள், ஆட்டுக்கடாவை பலி செலுத்துகிறார்கள். அதன் பின்பு ஈசாக்கு வாழுகிற வாழ்க்கை ஒரு ஜீவ பலியாக ஈசாக்கு வாழ்ந்தார். ஏனென்றால் தன் முழு சரீரத்தையும் முழுமையாக அர்ப்பணித்து அங்கே அவர் வாழ்க்கையை கொடுத்தார். அதுதான் ஜீவ பலி. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஜீவ பலியாக உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்றளவும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ பவுல் என்ன எதிர்பார்க்கிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க சொல்லுகிறார். முதல் வசனத்தில் ஏன் நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமானால் வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6:19 வாசிங்க யாராவது ஒருவர் வேகமாக. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ரொம்ப அழகாக பவுல் சொல்லியிருக்கிறார். ஏன் நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் நம்முடைய சரீரம் என்னவென்று வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6:19 ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். எல்லாரும் சொல்லுங்க பாருங்க, நம்முடைய சரீரம் என்னவா? பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். பாதி பேர் வாயவே திறக்கலையே. உங்க சரீரம் என்னது? பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். மறந்து விடாதீர்கள், ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். யூ ஆர் a temple of the Holy Spirit. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் சொல்லிடுங்க. ஏன் நான் எவ்வளவு தூரம் திருப்பி சொல்றேன்னா, என்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம் என்கிற புரிதல், தெளிவு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை சரியாக கவனிக்க வேண்டும். சரீரத்தை எந்தவித தவறான பழக்க வழக்கங்களுக்கு கொடுக்க நமக்கு அனுமதி இல்லை. காரணம், இந்த சரீரம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம். எப்படி நம்முடைய சர்ச்சை எப்படி நம்ம நீட்டாக வைக்க விரும்புகிறோம்? நம்முடைய சபையில் யாராவது ஒருவர் வந்து ஏதாவது ஒரு பாவத்தை செய்வதற்கு நீங்கள் யாராவது அனுமதிப்பீர்களா? கண்டிப்பாக இல்லை. சபையில் ஒரு தவறை ஒருவர் வந்து செய்வதற்கு அனுமதிப்போமா? ஒருவரும் அனுமதிக்க மாட்டார். காரணம், இது ஆலயம், டெம்பிள் ஆஃப் காட், தேவன் வாசம் பண்ணுகிற, தேவ மகிமை இறங்குகிற இடம் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதைவிட புதிய ஏற்பாடு வரும் பொழுது தேவன் தங்குகிற உண்மையான ஆலயம் எது என்று சொன்னால் நம்முடைய சரீரம், நம்முடைய சரீரம். அதனால் இந்த புதிய வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். தேவ சித்தம் என்னதென்று நாம் பகுத்தறியணும்னா முதலாவது நாம் எதை அர்ப்பணிக்க வேண்டுமானால் இந்த சரீரத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த சரீரத்தில் எந்தவித தவறான பழக்க வழக்கங்களுக்கோ, தேவனுக்கு பிரியமில்லாத, பரிசுத்தம் இல்லாத, தேவனுக்கு பிரியம் இல்லாத எந்த காரியத்திற்கும் என்னுடைய சரீரத்தை நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு ஆளையிலேயே சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. என்னுடைய சரீரத்திற்கு எந்தவித தவறான பழக்க வழக்கங்களுக்கு இடமில்லை. அது ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. உங்க சரீரத்தை எதற்கெல்லாம் கொடுக்க கூடாதுன்னா, பரிசுத்தம் இல்லாத எதற்கும் உங்க சரீரத்திற்கு இடமில்லை. ரெண்டாவது, தேவனுக்கு பிரியமில்லாத எதற்கும் என் சரீரத்தில் இடமில்லை. ரொம்ப சிம்பிள் பாஸ்டர். எது பாவம் எது பாவம் இல்லை, நீங்க அது இதுன்னு கேட்கவே வேண்டாம், நீங்களே கண்டு கொள்ளலாம். பாஸ்டர், எது தவறு எது தவறு இல்லை, எது பாவம் எது பாவம் இல்லை. ரொம்ப சிம்பிள். நீங்க செய்கிற காரியம் பரிசுத்தமானதா கேளுங்க. நீங்க செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமானதா? பாஸ்டர், இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் கிடையாதுன்னு சொல்றது கிடையாது பதில். பாஸ்டர், இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம்லாம் கிடையாது, அது காரியம் அல்ல. தேவனுக்கு பிரியமானதா? தேவனுக்கு பிரியமானது இல்லைனாலே அது என்னதுதான் அப்படின்னா பாவம் தான். அது வந்து தவறானதெல்லாம் இல்லை பாஸ்டர். ஆண்டவருக்கு பிரியமா இல்லை, அப்போ அது தேவையில்லாததுதான்.
நம்ம ஏதோ ஒரு காரியத்தை பார்க்கிறோம், பாஸ்டர் இதை நான் பார்க்கலாமா, இது தேவனுக்கு பிரியமா? கேளுங்க, சிம்பிள், வெரி சிம்பிள். நீங்க ஒரு காரியத்தை பார்க்கிறீர்கள், அது தேவனுக்கு பிரியமா? அது தேவனுக்கு பிரியம் இல்லதுனாலே நீங்க எடுத்துக்கோங்க, அது நமக்கு தேவையில்லாது, உங்க சரீரத்திற்கு தேவையில்லாது. நீங்க நிறைய காரியங்களை கேட்குறீங்க, அது பரிசுத்தமானது தானா, தேவனுக்கு பிரியமானது தானா? தேவனுக்கு பிரியமானது இல்லையா, வேண்டாம், உங்க சரீரத்திற்கு அது வேண்டாம், உங்க காதுகளுக்குள்ளாக அது போக வேண்டாம், உங்க கண்களால் அதை பார்க்க வேண்டாம். இன்னைக்கு ஃபோன் நம்ம நிறைய பார்க்கிறோம். பாஸ்டர் நாங்கள் தவறானதெல்லாம் பார்க்கல, சும்மா என்ன பண்றோம், எப்படி குக் பண்றது, எப்படி இது பண்றது, இப்படி சாதாரண காரியங்கள் இதைத்தான் பார்க்கிறோம் ஃபோனில். இல்லை, தேவனுக்கு பிரியமானது தானே கேளுங்க ஆண்டவர்கிட்ட. தேவனுக்கு பிரியம் இல்லைன்னா அதுக்கு நோ தான். நான் சொல்றேன், நீங்க 4 மணி நேரம் பார்க்குறீங்கன்னா ஆண்டுகிட்ட கேட்கவே வேண்டாம், அது நோ தான். நானே சொல்லிடுறேன், அது எந்த நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி. பாஸ்டர் 4 மணி நேரம் நான் உட்காந்து பிரசங்கம் தான் கேட்குறேன், இல்லை, 4 மணி நேரம் கொஞ்சம் ஜெபிங்க, தவறே இல்லை. பாடலை போட்டு ஆராதித்து கொண்டே இருங்க. 4 மணி நேரம் நீங்கள் பிரசங்கம் கேளுங்க, தவறு இல்லை. அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 6 மணி நேரமாக ஜெபிச்சிங்கன்னா 4 மணி நேரம் பிரசங்கம் கேட்கலாம். நமக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, பிரசங்கம் கேட்டு கேட்டு ஜெபிக்கிறதற்கும் வசனத்தை வாசிப்பதற்கும் ஃபோனில் யூடியூப்பில் கேட்பது நம்ம காம்பன்சேட் பண்ணுற இடத்துக்கு வந்துவிட்டோம். நிறைய பேர் இடத்துல அதை பார்க்க முடிகிறது. காலைல ஜெபிச்சிங்களா பிரதர், இன்னைக்கு காலைல வசனம் வாசிங்களா? இல்லை பாஸ்டர், ஆனால் போகும்போது ஒரு பிரசங்கம் கேட்டுகிட்டே போயிட்டேன். பிரசங்கம் கேட்பது நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது ஒரு நாள் எதுக்கு ஈடாகாதுன்னா, நீங்கள் தனியாக தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜபிப்பதற்கும் நீங்கள் தனியாக வேதத்தை வாசிப்பதற்கும் ஈடாக, அதற்கு இது ஈடு அல்ல. தட் இஸ் குட் பட் நாட் த பெஸ்ட். அது பெஸ்ட் கிடையாது, குட். நீங்க தேவையில்லாத யூடியூப்ல பார்க்கறதுக்கு பதிலாக பிரசங்கத்தை கேளுங்க, தவறு இல்லை. அப்போ நாம் எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், எதை பேசுகிறோம், நம்முடைய வாயினால் நம்முடைய வார்த்தையினால் எதை பேசுகிறோம், நீங்க பேசுகிற எல்லா நேரங்களிலும் மறந்து விடாதீர்கள், இது பரிசுத்தமானது தானா, நான் பேசுகிற காரியங்கள் பரிசுத்தமானது தானா, தேவையில்லாத காரியங்களுடைய நாவினால் பேசுகிறேனா, இது தேவனுக்கு பிரியமானது தானா, நான் பேசுகிற காரியங்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாததா, உங்களுடைய நாவினால் பேசும் பொழுது யோசியுங்க. அப்ப எப்படி நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக அர்ப்பணிக்க முடியுமானால், நம்முடைய உறுப்புகள் ஒவ்வொன்றிலும் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் பரிசுத்தமானதா, தேவனுக்கு பிரியமானதா? 2 கேள்வி, வெரி சிம்பிள், 2 questions. இந்த வருஷம் ஃபுல்லா மறந்துடாதீங்க, நீங்க செய்கிற எந்த காரியமானாலும் இட் இஸ் ப்ளீசிங் காட், இட் இஸ் ஹோலி. 2 கேள்வி, ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் சொல்றேன். இது தேவனுக்கு பிரியமானது தானா, இது பரிசுத்தமானது தானா? பாஸ்டர், நாங்கள் எங்கள் நண்பர்களோடு சேர்ந்து நாங்கள் வெளியே போகலாமா? 2 கேள்வி, இட் இஸ் ஹோலி, இட் இஸ் ப்ளீசிங் டு காட். நாங்கள் இந்த காரியத்தை செய்யலாமா, அந்த காரியத்தை செய்யலாமா, வாட் எவர் இட் மேபி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி. 2 கேள்வி, இது பரிசுத்தமானதா, தேவனுக்கு பிரியமானதா? பாஸ்டர், 5 நாள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு போகிறோம், நல்லது தான், தவறே இல்லை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, தவிர்த்து விடக்கூடாது. நான் இங்கே தான் வரணும்னு நான் சொல்லலை, ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய சமூகத்தில் நீங்கள், அது ஓய்வு நாள், தேவ சத்தத்தை கேட்கிற நாள். நாம் எங்கே இருந்தாலும் சரி, ஞாயிறு ஆராதனைக்கு வராமல் நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம்னா நீங்கள் கேள்வியே கேட்க வேண்டாம், அது பரிசுத்தமானதா, தேவனுக்கு பிரியமானதா, நம்முடைய இருதயத்தில் கேட்க வேண்டும். ஏன்னா எப்போதும் தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்தே ஆக வேண்டும். இது பரிசுத்தமானது ஆனால் தேவனுக்கு பிரியமானது. ஆனால் நாம் செய்கிற எல்லா காரியத்திலும், நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்கள் கால்கள் எங்கே செல்லுகிறது, பரிசுத்தமானதா, தேவனுக்கு பிரியமானதா? உங்கள் கைகள் என்ன செய்கிறது, பரிசுத்தமானதா, தேவனுக்கு பிரியமானதா? நாம் செய்கிற எல்லாவற்றிலும் நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரத்தில் இந்த வாரத்தில் கேளுங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, என்னுடைய கண்களை பரிசுத்த ஜீவ பலியாக தருகிறேன், என்னுடைய காதுகளை பரிசுத்த ஜீவ பலியாக தருகிறேன், என்னுடைய வார்த்தையை, என்னுடைய வாயை, உதடுகளை, நாவை பரிசுத்த ஜீவ பலியாக தருகிறேன். ஆண்டவரே, என்னுடைய கைகளை பரிசுத்த ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய கால்களை பரிசுத்த ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய முழு சரீரத்தையோ ஆண்டவரே உமக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறேன். இது ஒரு நாள் நடப்பதல்ல, ஒவ்வொரு நாளும் நடப்பது. அதுதான் நம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா.
நாம் ஆராதனை கூடி வரும் பொழுது 1/2 மணி நேரம் 45 நிமிடம் தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களையும் காதுகளையும் நாவையும் கைகளையும் கால்களையும் தேவனுக்கு பிரியமில்லாததிலிருந்து காத்து கொண்டு பரிசுத்தம் இல்லாததிலிருந்து காத்து கொள்வதுதான் ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யக்கூடிய ஆராதனை. இன்னைக்கு ஒரு நாள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத இந்த காரியத்திலிருந்து என்னை நான் காத்து கொண்டேன்னா நீங்க அன்னைக்கு தேவனை ஆராதித்திருக்கிறீர்கள், புத்தியுள்ள ஆராதனை செய்திருக்கிறீர்கள். இந்த வருஷத்துல ஒவ்வொரு நாளும், ஈச் அண்ட் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சரீரம் ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யக்கூடிய சரீரமாக என்னை மாற்றும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்கு பிரியமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். லெட் அஸ் கமிட் ourselves. லிவிங் சாக்ரிஃபைஸா ஜீவ பலியாக நம்மை கொடுக்கணும். எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டேன். நம்முடைய சரீரங்களை அவர் சமூகத்தில் அர்ப்பணித்து பரிசுத்தம் இல்லாத தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் இருந்து நம்ம விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அடுத்ததாக வசனம் சொல்லுகிறது ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் ஜீவ பலியாக let us commit our body. ஒப்பு கொடுங்கள். இந்த வார்த்தை எதற்கு ஈடாக இருக்கிறது? ஒரு கமிட்மெண்ட், ஒரு அர்ப்பணிப்பு என்கிற பதத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஒப்பு கொடுங்கள். திருமண ஆராதனையில் கணவனை மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க அர்ப்பணிக்கிறீர்களா? இவன் ஒருத்தனுக்கே கணவனாக இருப்பேன், இவர் ஒருத்தனுக்கே மனைவியாக இருப்பேன், ஒருத்திக்கே கணவனாக இருப்பேன் என்று ஒப்பு கொடுக்கிற அந்த கமிட்மெண்ட் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஒரு கணவன் மனைவி உறவில் ஒரு ஒப்பு கொடுத்து அந்த அர்ப்பணிப்பு தேவன் நம்ம கற்றுக் கொடுக்கிறாரோ, அதே அர்ப்பணிப்பு தேவன் எங்கே எதிர்பார்க்கிறார் என்றால், என்னுடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமாக ஒப்பு கொடுக்கிறேன். அந்த கமிட்மெண்ட் லெவலை பார்த்து கொள்ளுங்கள். எப்படி கணவன் மனைவி உறவில் அந்த கமிட்மெண்ட் இருக்கணுமோ, அந்த ஒப்பு கொடுக்கிற அர்ப்பணிப்பு இருக்கணுமோ, அதே போல் என்னுடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமில்லாததற்கு கொடுக்க மாட்டேன் என்கிற அர்ப்பணிப்பு நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். என்னுடைய கண்களை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு கொடுக்க மாட்டேன். என்னுடைய காதுகளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு கொடுக்க மாட்டேன். என்னுடைய வாயில் தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் வருவதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். கமிட் யுவர் செல்ஃப். ஆண்டவரே, என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக உங்கள் சமூகத்தில் தருகிறேன். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேரம் ஆகிறது, ஆனாலும் பரவாயில்ல. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி, நான் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, நான் சொல்லுகிற ஜெபத்தை அப்படியே நீங்கள் சொன்னால் கூட போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஆண்டவரத்தில் சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, அப்பா உமக்கு சித்தமான உமக்கு பிரியமான ஆண்டவரே ஜீவ பலியாக, பரிசுத்தமான ஜீவ பலியாக எங்களுடைய சரீரங்களை உங்கள் சமூகத்தில் தருகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த 2026 முதல் மாதத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் எங்கள் சரீரத்தினால் உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நாங்கள் செய்யக்கூடாது. உங்கள் கண்களை ஆண்டவரத்தில் கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, எங்கள் கண்களால் உமக்கு பிரியமில்லாத எதையும் பார்க்கக்கூடாது. அப்பா, என்னுடைய காதுகளால் பரிசுத்தம் இல்லாத உமக்கு பிரியமில்லாத எதையும் கேட்கக்கூடாது. ஆண்டவரே, எங்களுடைய நாவினால் பரிசுத்தம் இல்லாத உமக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களையும் பேசக்கூடாது. ஆண்டவரே, எங்க கைகள் எங்க கால்கள் உமக்கு பிரியமில்லாத பரிசுத்தம் இல்லாத எந்த இடத்திற்கும் செல்லக்கூடாது. ஆண்டவரே, எந்த காரியங்களையும் செய்யக்கூடாது. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை பரிசுத்த ஜீவ பலியாக உங்க சமூகத்தில் தருகிறேன். என்னை பரிசுத்த ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, கமிட் பண்றப்பா. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய சரீரம் முழுவதையும் ஆண்டவரே உங்க சமூகத்தில் தந்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாய் விளங்கட்டும். ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயமாய் எங்களை மாற்றுவீராக. எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் உங்க ஜெபமாக இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் ஜெபங்கள்ல இந்த ஜெபத்தை ஏறெடுங்கள். நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக அவர் சமூகத்தில் அர்ப்பணிப்பது. அடுத்து இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல்
தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். முதலாவது சொன்ன நம்முடைய சரீரங்களை அர்ப்பணிக்க வேண்டும். டெடிகேட் யுவர் பாடி. ரெண்டாவது, டெடிகேட் யுவர் மைண்ட். உங்களுடைய மனதை தேவ சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். உங்களுடைய மனதை, உங்களுடைய மைண்ட் அல்லது உங்களுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். ஏனென்று சொன்னால் சரீரம் பாவங்களை செய்வதற்கான வழி. ஆனால் பாவத்தை செய்ய வைப்பது எதுவென்றால் நம்முடைய மனம், நம்முடைய இருதயம். அப்படித்தானே? பசங்க இருதயத்துலலாம் செய்ய நினைக்கவே இல்லை, ஆனால் என் கை மட்டும் செஞ்சிருச்சு அப்படிதான் சொல்ல முடியுமா? ஒருவரும் சொல்ல முடியாது. நம்முடைய சரீரங்களை அர்ப்பணிப்பது எவ்வளவு முக்கியமோ அதே விதத்தில் நம்முடைய மனதை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நம்முடைய மனம் புதிதாகாமல் தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளவே முடியாது. கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு யுத்தம் உண்டு. என்ன யுத்தம்? ஒரு போராட்டம் உண்டு. சொல்லுங்க, தெரியலையா? ஒரு யுத்தம், ஒரு போராட்டம் எல்லாருக்கும் இருக்கு. பாஸ்டர், ஆமா பாஸ்டர், தினந்தோறும் வீட்டில் அவரோட ஒரே போராட்டம் தாங்கிறீங்களா? அந்த போராட்டத்தை சொல்லலாம். ஆவிக்குரிய மனிதனாகிய ஒவ்வொருவருக்கும் நமக்கு ஒரு போராட்டம் இருக்கு. என்னன்னா, மாம்சத்தோடு நமக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டம் இருக்கு. மாம்சத்தோடு, பாவத்தோடு ஒவ்வொரு நாளும் போராட்டம் இருக்கிறது. நம்முடைய மாம்சம் இச்சிக்கிற காரியங்களோடு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்முடைய இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த போராட்டம் உண்டு. ஒரு நாள் கூட எனக்கு போராட்டமே இல்லை, எனக்கு மனதில் யுத்தமே இல்லை, ஒருவரும் சொல்ல முடியாது. பல நேரங்களில் நாம் தோற்று போகிறோம், பல நேரங்களில் நாம் அதை ஜெயிக்கிறோம் பரிசுத்த ஆவியின் உதவியோடு. ஆனால் இந்த போராட்டத்தில் நாம் எப்பொழுதும் ஜெயிப்பதற்கு நமக்கு என்ன தேவை என்று சொன்னால், நம்முடைய இருதயத்தில் மனம் புதிதாக்கப்படுகிற அனுபவம் நம்ம எல்லாருக்கும் தேவை. நம்முடைய இருதயம் புதிதாக்கப்படாமல் நம்மால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, தேவனுக்கு பிரியமா ஜீவ பலியாக நம்மை அர்ப்பணிக்க முடியாது. ஏன்னா நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன், உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. எத்தனை பேர் அதை ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய எண்ணத்தை பொறுத்து தான் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. நாம் எண்ணத்தை யோசிக்கிறோம், அதைத்தான் நாம் செய்வோம். நம்முடைய கைகள் செய்யும். நம்முடைய இருதயத்தில் நாம் யோசிக்காத ஒன்றை நாம் செய்ய மாட்டோம், அதை செய்வதற்கு முயற்சி கூட எடுக்க மாட்டோம். அப்போ எங்கிருந்து நமக்கு எல்லா காரியங்களோட நம்முடைய வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்றால், நம்முடைய இருதயத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் அதிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எல்லாருமே ஸ்கூல் படிக்கும்போது விளையாடி இருப்பீங்க நிறையா. நானும் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது விளையாடி இருக்கிறேன். எங்களுக்கு காலையில் என்ன இருக்கும் அப்படின்னா, ப்ராக்டிஸ் இருக்கும். காலையில் அதிகாலையில் போகணும். 6 மணிக்கு, 6 மணி அதிகாலையில் இல்லை, 6 மணிக்கு ப்ராக்டிஸ் இருக்கும். அப்போ 5 மணிக்கு எழும்பி என்ன பண்ணணும்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கே போகணும். அப்போனா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது எங்கேருந்து ஆரம்பிக்குது? கிரவுண்ட்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எங்கேருந்து ஆரம்பிக்குது? 5 மணிக்கு நீங்கள் எழும்புறதுலேருந்து ஆரம்பிக்குது. 5 மணிக்கு எழும்புறதுன்னு சொல்லக்கூடாது, 5 மணிக்கு எழும்பணும்னு உங்கள் மனசில் நீங்கள் தீர்மானிக்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் உங்கள் மனசில் காலையில் 5 மணிக்கு நான் எழும்புனா தான் அங்கே என்ன பண்ண முடியும், ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு இருதயத்தில் தீர்மானிக்கலைன்னா 6 மணிக்கு அங்கே ப்ராக்டிஸ் நடக்காது. அப்போ 6 மணிக்கு ப்ராக்டிஸ் போலங்கிறது பிரச்சனை இல்லை. எங்கே பிரச்சனைன்னா, 5 மணிக்கு நான் எழும்பி காரியங்களை செய்யணும்னு உங்கள் இருதயத்தில் நாம் தீர்மானிக்கவில்லை. அப்போ பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, உங்கள் மனசில், உங்கள் எண்ணத்தில், நம்முடைய தாட்டில் இருக்குது, அங்கேருந்து ஆரம்பிக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு பாவத்தை நான் மீண்டும் மீண்டும் செய்து விடுகிறேன், இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வர முடியலன்னா, பாவம் செய்வது பிரச்சனை அல்ல, செய்கிற காரியத்தை யோசிக்க வேண்டாம், அந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்று நம்முடைய இருதயத்தில் முதலாவது தோன்றும்.
நம்முடைய இருதயத்தில் அதை தீர்மானிக்கணும். பரவாயில்ல, தப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும், இதை செய்யக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, இதை கேட்கக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்களை பேசக்கூடாது, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சர்ச்சுக்கு வர எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். இது எல்லாம் தெரிந்தாலும் உங்கள் இருதயத்தில் நம்மை அறியாமலே ஒரு ஓரத்தில் இப்போ எனக்கு இது தேவை என்று நம்முடைய மனதில் சாத்தான் எண்ணங்களை தருகிறான். இப்போ எனக்கு இது தேவை, இப்போ நான் இதை செய்யணும், இப்போ நான் இதை பார்க்கணும், இப்போ நான் இதை இப்படி பேசணும். நம்முடைய சுயத்திற்காக, சுய இச்சைகளுக்காக நம்முடைய இருதயத்தில் சாத்தான் இப்படிப்பட்ட எண்ணங்களை விதைப்பான். அங்கிருந்து ஆரம்பிக்கிறது நாம் செய்கிற பாவங்கள், அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. அப்போ தேவன் சொல்லுகிறது, நம்ம எதை அர்ப்பணிக்க வேண்டுமானால் உங்கள் மனம் புதிதாகும்படியாக உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் முழுவதுமாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பவுல் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். இதே ரோமர்லேயே சொல்லியிருக்கார். 7ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிங்கள் யாராவது ஒருவர். நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நல்லா பாருங்க, நம்ம ஒவ்வொருடைய மனசில் இருக்கிறது அப்படியே சொன்ன மாதிரி இருக்கும். என்ன சொல்றாரு 15ஆம் வசனத்தில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நாம் பல நேரங்களில் நம்மை அறியாமலே பாவத்தில் விழுந்து விடுகிறோம். ஆனால் யாருக்காவது நம்ம பாவம் செய்கிறது பிடிக்குமா? உங்க யாருக்காவது நான் பாவம் செய்கிறது பிடிக்கும் சொல்றீங்களா? இல்லை. நம் ஒருவருக்கும் என்ன பிடிக்காது? நம்ம பாவம் செய்வது நம்ம ஒருவருக்கும் பிடிக்காது. நாம் பாவம் செய்யக்கூடாது, அப்படித்தான் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நாம் பாவத்தை வெறுக்கிறோம், ஆனால் பாவத்தையே நம்முடைய அறியாமல் நம்முடைய கைகள் செய்கிறது, நம்முடைய கண்கள் செய்கிறது, நம்முடைய உதடுகள் செய்கிறது, நம்முடைய காதுகள் செய்கிறது என்றால் நம்மளும் பவுலும் வேற வேற அல்ல, நம்ம எல்லாரும் ஒன்று தான். அதான் பவுல் சொல்ல அடுத்து சொல்றார் பாருங்க, 17 வாசிங்க. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய். நான் பாவம் செய்யவில்லை, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவம். என்ன? உங்களுக்குள் பாவம் என்கிற சிந்தையில், உங்க மனதில் இருக்கக்கூடிய பாவம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உங்களை உந்தி தள்ளுகிறது. நீ அதை செய்தே ஆக வேண்டும், நீ அதை பண்ணி ஆகணும், நீ அங்கே போயே ஆகணும், நீ இதை பார்த்தே ஆகணும், இல்லை என்றால் உனக்கு சந்தோஷம் இல்லை, இல்லை என்றால் உனக்கு சமாதானம் இல்லை. இப்போ உன்னுடைய சரீரத்திற்கு அது உடனே தேவை என்கிற எண்ணம் நம்முடைய இருதயத்திலிருந்து பாவத்துக்கு நேராக நம்மை உந்தி தள்ளுகிறது. நம்முடைய இருதயத்தில் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் ஒவ்வொரு நாள் நடக்கிற போராட்டத்தில் நாம் விழுந்து விடுகிறோம். ஏனென்றால் மனம் புதிதாகவில்லை, மனம் புதிதாகவில்லை. நம்முடைய மனம் எப்படி மறுரூபமாக்கப்படும், நம்முடைய இருதயத்தை எப்படி மறுரூபமாக்க முடியும்? ரொம்ப சிம்பிள். நான் எப்போதும் சொல்லுகிற எக்ஸாம்பிள் தான். மீண்டும் மீண்டும் சொல்வதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவுல் சொல்வது போல, பேதுரு சொல்வது போல சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவது உங்களுக்கு நல்லது நான் நினைக்கிறேன். எப்படி நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தையை நாம் மறுரூபமாக்க முடியும், காத்து கொள்ள முடியும்? நம்முடைய இருதயத்தை எப்படி காத்து கொள்வது? ரொம்ப சிம்பிள். உங்கள் இருதயத்திற்கு எதை கொடுக்கிறீர்களோ உங்கள் இருதயம் அதற்கு ஏற்றாற் போல் செயல்படும். நம்முடைய இருதயத்தில் எதை கொடுக்கிறோமோ அதற்கு ஏற்றாற் போல் செயல்படும். உங்களுடைய சரீரத்தை நல்லா வரணும்னா என்ன செய்யணும்? சரீரத்திற்கு ஏற்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். நல்ல புரோட்டீன், அதற்கு ஏற்ற சாப்பாடு சாப்பிட்டோம்னா உடம்பு என்ன ஆகும்? அதற்கு ஏற்றாற் போல் வளரும். நம்ம சாப்பிடவே இல்லை, ஆனால் என்னுடைய சரீரம் நல்லாவே வரமாட்டேங்குப்பா, என்னுடைய மசில்ஸ்லாம் வளரவே மாட்டேங்குது, நான் ஒல்லியாகிட்டே போகிறேன், என் உடம்பு ரொம்ப கம்மியாகிட்டே போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு சுகர் இருக்குன்னு அர்த்தம். சும்மா காமெடிக்காக சொன்னாலும் நல்ல சாப்பிடாம என்ன வராது, நமக்கு உடம்பு வைக்காது, சாப்பிடவே மாட்டோம், ஃபீடே இல்லை, அப்புறம் எப்படி உடம்பு இருக்கும்? அதே சேம் லாஜிக் தான். உங்க மனதிற்கு பாவத்திலிருந்து மறுரூபமாக்கப்படுவதற்கு அடிப்படை வாட் யூ ஃபீட் டு யுவர் மைண்ட், வாட் யூ ஃபீட் டு யுவர் ஹார்ட். உங்க இருதயத்திற்கு நீங்கள் எதை கொடுக்கிறீர்கள்,
எதை கொடுக்கிறீர்கள்? யோசித்து பாருங்க. ஒரு நாளில் உங்க இருதயத்தில், உங்க சிந்தைக்கு, உங்க மனதிற்கு நீங்க எதை ஃபீட் பண்றீங்க, என்ன கொடுக்குறீங்க? பல நேரங்களில் நாம் எதற்குமே பிரயோஜனம் இல்லாத ஃபோன்ல பார்க்கக்கூடிய ரீல்ஸை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உள்ள ஃபீட் கொடுக்கும். அதனால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் எதை ஃபீட் பண்ணுறோம்? பல பேரோடு பேசும்பொழுது தேவையில்லாத காரியங்களை பேசி அதைத்தான் நம்முடைய இருதயத்திற்கு ஃபீட் பண்ணுறோம், நம்முடைய இருதயத்துக்கு கொடுக்குறோம். நாம் எதை கொடுக்குறோமோ அதுதான் வெளியே தெரியும், அதுதான் நம்முடைய சிந்தையில் இருக்கும். ஒரு நாளிற்கு 6 மணி நேரம் நம்ம ஃபோனை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம இருதயத்துக்கு எதை தான் கொடுக்குறோம்? அதைத்தான் கொடுக்குறோம். அப்புறம் என்னால் பாவத்திலிருந்து என்னை மேற்கொள்ள முடியலைன்னா வாட் யூ ஃபீட் வில் ரெஃப்ளெக்ட். நாம் எதை உள்ளே கொடுக்கிறோமோ அதுதான் வெளிப்படும். நம்முடைய சிந்தைக்கு நாம் எதை கொடுக்கிறோம்? வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். உங்க மனதிற்கு சத்தியத்தை கொடுக்கிறீர்களா, அது உங்களை விடுதலை ஆக்கும். உங்க மனதிற்கு சத்தியம்னா என்ன? வேற ஒன்றும் கிடையாது, தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். தேவ வார்த்தையை ஃபீட் பண்றீங்களா? உங்க மனதிற்கு தேவனுடைய வார்த்தையை ஃபீட் பண்ணுங்க. மத்தேயு 4:4 சொல்றாரு இல்லையா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய தண்ணி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, சொல்லுங்க, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ நம்முடைய மனதிற்கு என்ன தேவைன்னா தேவனுடைய வார்த்தை, அது உணவாக ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்துக்கொள்ள நம்முடைய இருதயம் புதிதாகும். நம்முடைய இருதயம் புதிதாகும். ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையாகிய சத்தியத்தை நான் எடுத்துக்கொண்டே இருக்கணும். பிள்ளைகளுக்கு சாப்பாடு எவ்வளோ முக்கியமாக கொடுக்குறோம். பெற்றோர் எவ்வளோ கண்டிப்போட நீங்கள் எல்லாம் குடிப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஆமேனே இல்லையே, சாப்பிட்டா சாப்பிட இல்லைன்னா விட்டுறீங்களா? இல்லை. எத்தனை வயதானாலும் அம்மா என்ன பண்ணுறீங்க, பிள்ளைங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு கண்டிப்போடு என்ன பண்ணுவோம், உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறோம். அதே போல் அவங்க சரீர பலனுக்காக நீங்கள் எவ்வளோ கண்டிப்போடு சாப்பாடு கொடுக்குறீர்களோ அதே போல் அவங்களுடைய ஆவியின் பலத்துக்காக மனதிற்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரமாகிய வசனத்தையும் அதே போல் கொடுத்து கொண்டே இருக்கணும். அவங்க இருதயத்திற்கு என்ன தேவை, சிறு வயதிலிருந்து அதை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சிறு வயதிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் அதை கற்றுக்கொண்டே இருக்கணும். வசனம் உள்ளே போயிட்டே இருக்கணும். வாட் யூ ஃபீட் டு யுவர் சோல், வசனத்தை உள்ளே கொடுத்துட்டே இருக்கிறீங்களா? இன்றைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கிற வசனங்கள் ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை. அவருடைய வாழ்க்கை முழுவதும் அது அவர்களுக்கு உதவியாக இருக்கும். நம்முடைய இருதயத்திற்கு எதை கொடுக்கிறோம், எதை நம்ம இருதயத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளுகிறோம். ரெண்டாவது, நம்முடைய மனம் புதிதாகணும், மறுரூபமாகணும்னா எதை எடுத்துக்கொள்றங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, எதையெல்லாம் நம்முடைய இருதயத்திலிருந்து வெளியே எடுத்தணுமோ அதெல்லாம் வெளியேற்றணும். நம்ம இருதயத்திற்கு, நம்முடைய சிந்தைக்கு தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத எல்லாவற்றையும் வெளியேற்றிடணும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் வசனத்தை உள்ளே கொடுக்க தேவையில்லாதெல்லாம் வெளியே போயிடும் தான், ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். நம்முடைய பழைய மனுஷன் இன்னும் ஒட்டிகிட்டே இருக்கான்னா வசனம் உள்ளே போக ஜெபிக்க ஆவியானவர் உள்ளே வர பழைய மனுஷன் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டே இருப்பான். யார் பசந்த பழைய மனுஷன்னா நம்ம மாம்சம்தான். நம்ம செய்கிறோம் இல்லையா, நம்ம செய்த பாவங்கள் தான் நம்முடைய பழைய மனுஷன். அது எங்கேயும் இல்லை, நமக்குள்ளே தான் இருக்கும். மீண்டும் அதே பாவத்தில் விழுவதற்கு நம்முடைய பழைய மனுஷன் ஒவ்வொரு நாளும் நம்மை உந்தி தள்ளுவான். அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோம், நம்முடைய இருதயத்திற்கு எதை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். வசனத்தையும் தேவ ஆவியானவரையும் ஜெபத்தையும் ஆவியானுடைய அபிஷேகத்தையும் ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயத்துக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பழைய மனுஷன் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா வெளியே போயிடும். அதனால் ஒன்றும் மறந்துடாதீங்க, என்னைக்கு நாளும் நம்ம மனசுக்குள்ளே அந்த பழைய மனுஷனுடைய எண்ணங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை மேற்கொள்வதுக்கு ஒன்று தான், நாம் உயிரோடு இருக்கிற நாள் அளவும் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் அளவும் நமக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரத்தை எடுத்துக்கொண்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில் எப்போதும் ஜெபித்து கொண்டே இருப்பேன், எப்போதும் அனலாகவே இருப்பேன் அப்படின்னா இன்னைக்கு எப்படி இல்லை, நம்ம அனலாக இல்லை. இன்னைக்கும் அனலாக இருக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள்.
இன்னைக்கும் ஆவியில் அனலா இருக்கிறோமா? ஏன்னா பின்னாடி இருக்க வசனத்துல அப்படி வருதுன்னு நினைக்கிறேன். 12 அதிகாரத்திலேயே 11 வாசிங்க. ரோமர் 12:11. ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக ஓடி ஓடி ஊழியம் செய்தோம். இன்னைக்கு செய்கிறோமா? அன்னைக்கு நம்முடைய இருதயத்தை காத்து கொண்டு இல்லைன்னு சொல்லல, இன்னைக்கு இருதயத்தை காத்து கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு இருதயத்தை அர்ப்பணித்து இருக்கிறோமா? இன்னைக்கு ஆவியில் அனலா இருக்கிறோமா? இன்னைக்கு தேவ ஆவியானுடைய பலத்தை பெற்றுக்கொண்டோமா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோமா? இன்னைக்கு தேவ வசனத்திலிருந்து பலனை பெற்றோமா? தேவ வசனத்தை வாசித்தோமா? எடுத்துக்கொண்டோமா? ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும். உங்க இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு இது ஒண்ணுதான் வழி. இது ஒண்ணுதான் வழி. ரட்சிக்கப்படுறது ஒரு நாள் நடக்கிற அனுபவம், ஆனால் ரட்சிப்பை காத்துக்கொள்வது ஒவ்வொரு நாள் நடக்கிற அனுபவம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறது ஒரு நாள் நடந்துவிடும். என்னைக்கு உங்க இருதயத்தை தேவனுக்கு கொடுத்து, ஆண்டவரே நீதான் ரட்சகர், என்னுடைய பாவத்தை மன்னித்து எனக்காக மரித்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மீண்டும் உயிரோடு எழுந்தீர் என்று விசுவாசித்து அறிக்கையிடும் பொழுதே நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம்? ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆமென், அல்லேலூயா. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனால் ரட்சிப்பை காத்து கொள்வது என்பது அன்னைக்கு ஒரு நாள் நடக்காது. வாழ்க்கை முடிகிற வரைக்கும், முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்த ரட்சிப்பை காத்து கொள்ளணும்னா ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயத்தை காத்துக்கொண்டே இருக்கணும். இருதயத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து கொண்டே இருக்கணும். நேரமாகிவிட்டது. நான் 3ஆம் வசனத்துக்குலாம் போல, நிறைய இருக்குது. 3லேருந்து 21 வரைக்கும் வாசித்து பாருங்கள். தயவு செய்து நீங்கள் வீட்டில் சென்று இந்த வாரத்தில் வாசியுங்கள், தியானியுங்கள். நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் சரீரத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். 2வது உங்களுடைய இருதயத்தை, உங்கள் எண்ணங்களை 2 கொரிந்தியர் 10:5 சொல்றாரு, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கீழ்ப்படிய பண்ணுகிற சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நம்ம எண்ணங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம என்ன பண்ணணும்? அது எல்லாவற்றையும் சிறைப்படுத்த வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இருதயத்தின் இச்சைகள், கேட்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் நம்முடைய சரீரம் என்ன பண்ணக்கூடாது? ஒத்துழைக்கக்கூடாது. இருதயம் கேட்டாலும் ஆவியானோர் தருகிற பலத்தோடு இது பிரியமானது தானா, இது தேவனுக்கு பிரியமானது தானா, இது பரிசுத்தமானது தானா என்று கேட்டு எது தேவனுக்கு பிரியமோ, எது பரிசுத்தமானதோ அதை செய்யக்கூடிய வகையில் நம்முடைய இருதயத்தை மறுரூபமாக்க வேண்டும். அது ஆவியானவர் வரும்பொழுது மட்டும்தான் அது நடக்கும். வசனத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது எதை உங்கள் இருதயத்தை கொடுக்குறீங்க? உங்கள் இருதயத்துக்கு எதை உள்ள கொடுக்குறீங்க? இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்த்து வசனத்தை எடுத்துக்கொண்டு ஆவியானுடைய பலனை பெற்றுக்கொண்டு ஓடும் பொழுது நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள மறுரூபமாக்க அங்கே இடம் உண்டாகிறது. இந்த காலை நேரத்தில் இந்த ஜனவரி மாதத்தை முடிக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறதெல்லாம் அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படி எல்லாவற்றையும் குறித்து எல்லா குறைகளும் சொல்லலாம், எல்லா குறைகளும் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு சொல்லுகிறது, இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் உன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க நீ ஆயத்தமாக இருக்கிறையா? உன்னுடைய இருதயத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறையா? மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிடு. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் பின்னாடி நான் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்ச நேரம் இல்லை, அதனால் இதோடு நிறுத்தி கொள்ளுகிறேன். மற்ற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். மற்றவர்களை குறித்து அதை எல்லாத்தையும் விட்டுருங்க. என்னுடைய சரீரத்தை அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கிறேன்னா, என்னுடைய இருதயத்தை மறுரூபமாக்கப்பட அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கிறேன்னா. பல நேரங்களில் நாம் தயாராக இல்லாததுனால சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா, குறை சொல்லி கொண்டு இருப்போம். சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை குறை சொல்லி கொண்டு இருப்போம். இல்லை, நீங்கள் அர்ப்பணிக்க தயாராக இருந்தால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய இருதயத்தையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நம்ம எல்லாரும் இருக்கடங்கள் எளிமை நின்று தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தை பரிசுத்த ஜீவ பலியாக உங்கள் சமூகத்தில் தருகிறேன். ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தை பரிசுத்த ஜீவ பலியாக தருகிறேன். ஒரு நிமிஷம் இந்த வார்த்தையை ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்களேன். மௌனமாக யாரும் நிற்க வேண்டாம்.
ஏதோ ஆராதனைக்கு வந்தோம், ஆராதித்தோம், வசனத்தை கேட்டோம், வீட்டுக்கு கிளம்புறோம். இல்லை, ஆண்டவரத்தில் சொல்லிட்டு இந்த ஜெபத்தை முடிக்க போகிறோம். ஆண்டவரத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை ஆண்டவரே பரிசுத்த ஜீவ பலியாக உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை எல்லாரும் ஜெபத்தை ஆண்டவரத்தில் ஏறிடுங்க. ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை பரிசுத்த ஜீவ பலியாக ஆண்டவரே இந்த 2026 முழுவதும் உங்கள் சித்தைய வாழ்க்கையில் நடைபெறணும்னா அதுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான காரியம் உங்கள் சரீரத்தை பரிசுத்த ஜீவ பலியாக தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே சொல்லுங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய எண்ணங்களை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய பலனோடு அப்பா என்னுடைய மனதை காத்துக்கொள்ள மறுரூபமாக்கப்பட எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களை அர்ப்பணிக்கிற, எங்களை டெடிகேட் பண்ற ஆண்டவரே, இந்த வருஷத்துல மீண்டுமாக ஒரு முறை இந்த 2026ஆம் ஆண்டு மீண்டுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இந்த ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சரீரத்தை அப்பா எங்களுக்கு என்று ஒன்றுமில்லை, எனக்கு இது வேணும், நான் இதை செய்யணும் இல்லை ஆண்டவரே. என்னை முழுவதுமாக உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய இருதயத்தை அர்ப்பணிக்கிறேன். உங்க சித்தம் மாத்திரம் நடைபெறட்டும் ஆண்டவரே. அப்பா எனக்கென்று எதுவும் இல்லை ஆண்டவரே, எல்லாவற்றையும் உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீங்க செய்ய விரும்புகிறதை என் வாழ்க்கையில் இந்த வருஷத்துல செய்யுங்க என்று சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்துவோமா? நம் கரங்களை உயர்த்துவது நம்மை அர்ப்பணிப்பதற்கு சமம். ஆண்டவரே ஜீவ பலியா என்னை தருகிறேன் என்று சொல்லி நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொள்ளுவோம். பரிசுத்த ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா இந்த 2026ஆம் ஆண்டுல உங்க பலனை அளவில்லாமல் தாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் பலனை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு தேவை உங்க பலன் இல்லாம ஆண்டவரே எங்களுடைய மனம் புதிதாக்கப்பட வாய்ப்பே இல்லை ஆண்டவரே. எங்களுடைய பலனை எங்களுக்கு தருவீராக. உங்க பலனால் நாங்கள் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. பரிசுத்த ஜீவ பலியா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஜீவ பலியா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு இருக்கிறீரப்பா ஆண்டவர். நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு இந்த புதிய ஆண்டுல அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போவதற்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரத்தில் ஒரே ஒரு முறை சொல்லி முடிக்க போற ஆண்டவரை பார்த்து, என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். ரொம்ப அழகா அந்த பாடல்ல ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்குது. என்னுடைய ஆத்மாவும் சரி, என்னுடைய சரீரமும் சரி, என் ஆண்டவருக்கு தான் சொந்தம். என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். இந்த அர்ப்பணிப்போடு சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். உங்க சத்தம் உயரட்டுமே, சத்தமா பாடுவோமா? நீ வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். ஒரு அர்ப்பணிப்பாக ஜெபமாக சொல்லுவோமா? வாழ்வது 2026 முழுவதும் உங்க பலத்தால் ஓடணும் ஆண்டவரே. உங்க பலத்தால் நாங்க ஓடணும் ஆண்டவரே. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆத்மாவும் சரீரமும் உமக்கே சொந்தம். என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். எங்களை பரிசுத்த ஜீவ பலியாய் உங்க சமூகத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் அந்யுன்யமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட அவருடைய வருகை நான் பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.